தலைப்பு. திருநின்றையூர் அப்படின்ற ஒரு பகுதியில் வாழ்ந்த சிவபக்தர் தான் பூசலார். அவரோட வாழ்க்கையில் ஒரு கோவில் கட்டணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விருப்பம். ஆனால் அவர்கிட்ட போதிய செல்வ வளம் இல்லை. அவருக்கு ரொம்ப கோவில் கட்டணும் அப்படிங்கிற தீர்க்கமான வைராக்கியம் இருந்துச்சு. அதற்காக இறுதியாக ஒரு முடிவு எடுக்கிறார். மானசீகமாகவே கோவிலை கட்டலாம் அப்படிங்கிறது தீர்மானத்துக்குள்ளே வரார். அப்படி அந்த தீர்மானம் எடுத்து தன்னை ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கான வேலைகளை மானசீகமாகவே மேற்கொள்கிறார். அந்த மானசீகமாக மேற்கொள்ளும் போது நீண்ட ஆண்டுகள் ஆகுது. அந்த கோவில் கட்டுறதுக்கு நீண்ட ஆண்டுகளாகி அந்த கோவிலை கட்டி முடிக்கிறார். பூசலார் தன் மனதாலேயே கட்டி முடிக்கிறார் அந்த ஆலயத்தை. அதற்கு குடமுழுக்குக்கான தேதியும் குறிப்பிடுகிறார். அந்த பகுதி ஆண்ட சேர மன்னர், பல்லவ மன்னர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பகுதி ஆண்ட பல்லவ மன்னர் அதே தேதியில் ஒரு கைலாசநாதர் கோவிலை காஞ்சிபுரத்தில் கட்டுறாங்க. அந்த காஞ்சிபுர தேதி கட்டப்பட்ட கைலாசநாதர் கோவிலும் பூசலார் கட்டிய திருநின்றையூரில் கட்டப்பட்ட கோவிலும் ஒரே தேதியில் குடமுழுக்கு தேதி குறிக்கப்பட்டதுனால சிவபெருமான் மன்னரோட கனவுல தோன்றி மன்னர்கிட்ட சொல்றார், இதே தேதியில் நீங்கள் குறிப்பிட்ட தேதியில் பூசலார் அப்படிங்கிற சிவபக்தர் குடமுழுக்கு வைத்திருப்பதால் நான் அங்கே செல்வ இருப்பதால் உங்களுடைய ஆலயம் கட்டப்பட்ட தேதியை மாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. மன்னருக்கு ஒரே வியப்பு, சக்கரவர்த்தி ஆச்சே, இப்படி இருக்கிற என்னுடைய சமஸ்தானத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஊரில் எனக்கு தெரியாமல் யார் சிவாலயம் கட்ட இருக்கிறது அப்படின்னு சொல்லி தனது சேனாக்களை அனுப்பி விசாரிக்க சொல்கிறார். சேனாக்கள் போய் விசாரிக்கிறாங்க. அப்படி ஒரு கோவில் கட்டப்படவில்லை அப்படின்னு தகவல் வருது. சரி, பூசலார் அப்படிங்கிற ஒரு சிவபக்தர் கட்டியிருக்கிறாரா, அந்த அவரை போய் விசாரிங்கன்னு சொல்கிறாங்க. பூசலார்கிட்ட போய் விசாரிக்கப்படுது. பூசலார் இது மாதிரி கோவில் நீங்கள் கட்டியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் இந்த மானசீகமாகவே கோவில் கட்டியிருக்கேன். அந்த கோவிலோட குடமுழுக்கு தேதியை குறிப்பிடுகிறார். மன்னருக்கு இந்த தகவல் போகிறது. மன்னர் உடனடியாக நேரில் வருகிறார். பூசலாரை பார்க்கிறார். பூசலாரை பார்த்து, இதை மாதிரி சுவாமி, நீங்கள் இந்த மாதிரி கோவில் கட்டியிருக்க தேதியும் நான் கட்டியிருக்க தேதியும் ஒன்றா இருக்கிறது. சிவபெருமான் உங்களுடைய மானசீகமாக கட்டப்பட்ட நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கோவிலுக்கு வர இருப்பதால் என் கனவில் உதயமானது அப்படின்னா பூசலாருக்கு ஒரே ஆனந்த பரவசம். அந்த கோயில் தன் மனதாலேயே அந்த கட்டப்பட்ட கோயிலுக்கு தன் கண்ணீராலேயே குடமுழுக்கு நடத்தி முடித்தார் பூசலார். மன்னர் சாஷ்டாங்கமாக வணங்கிவிட்டு அங்கிருந்து செல்வதாக அந்த நிகழ்வு சொல்லும்.